ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் சூப்பராக இருக்கோம். அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா சரியான மின்னல் விட்டுனுச்சுங்க. ஸோ நான் கண்டிப்பாக மழை நல்லா பெய்யணும்னு அல்லாஹ்கிட்ட ரொம்ப துவா பண்ணேன். ஏன்னா அந்த அளவுக்கு வெயிலாக இருந்துச்சு. ஸோ மழை தூறலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக மழையும் பேஞ்சிச்சு. ஸோ இந்த ஜூலை மாதத்தில் மழை பெய்கிறத நினச்சாலே அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏப்ரல் மேலே ரொம்ப வெயிலை பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கும்போது செம்ம சூப்பராக நல்ல கிளைமேட்டு கூலிங்காக ஜில்லு ஜில்லுன்னு இருந்துச்சு. ஸோ அப்பாடா இதே மாதிரியே இந்த ஜூலை மாதத்துலேருந்து வரப்போகிற நாள் எல்லாம் இருக்கணும்னு அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டு செய்யும்போதே பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்காக நான் இங்கே பேன் கேக் தான் செஞ்சுருந்தேன். இந்த பேன் கேக் ஒரு சிம்பிளாக செய்கிற பேன் கேக் தான். பட் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ 1 கப் மைதா மாவு இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக இந்த பேன் கேக்கு செஞ்சிடலாம். பிள்ளைங்க நம்மளுக்கு அங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அவங்க சாப்பிடும்போதே அவங்களுக்கு ஸ்கூலுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேன் கேக் தான் நான் வச்சிட்ருக்கேன். ஸோ பேன் கேக் பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அப்போ தான் பிள்ளைங்க எடுத்து சாப்பிடும்போது ஈஸியாக எடுத்து சாப்பிட்ருவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரிலாம் பார்த்து பார்த்து செய்வேன். ஸோ ஆளுக்கு ஒரு பேன் கேக் வச்சு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற பேன் கேக் என்ன செய்வேன்னா, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அப்போவே சாப்பிட கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்காக இங்கே ரைஸுக்கு தண்ணி அளந்து ஊற்றிட்டு அதுக்கு உப்பும் போட்டுட்டு நம்ம குக்கரில் வச்சிட்டோன்னா 2 விசிலில் சூப்பராக வெந்து வந்துடும். அன்றைக்கி லஞ்ச் பார்த்திங்கன்னா நான் மீன் தான் பொரிச்சிருந்தேன். இது மொதல் நாளே வாங்கின மீன். ஸோ அதை நான் அன்றைக்கி கொஞ்சோன்னு சமைச்சிட்டு கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அன்றைக்கி மீனை சூப்பராக பொரித்து சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மீனில் ஆவி வருதேன்னு நினைக்காதீங்க. நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தது அது ஐஸாக பிடிச்சிருந்துச்சு இல்லையா, நான் ஃபஸ்ட்டே எடுத்து வெளியே வச்சுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சில இடத்துல ஐஸ் பிடிக்காததுனால இந்த மாதிரி வெள்ளையாகவும் ஆவியாகவும் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மீனை பொரித்து எடுத்தாச்சு. ஒரு சூப்பரான லன்ச் நம்மளுக்கு இங்கே ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம சேனல்லையே நிறைய மீன் மசாலா வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ அன்றைக்கி லன்ச் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட ரசம் வச்சு சூப்பராக சிம்பிளாக ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணியிருந்தேன். எத்தனை பேருக்கு ரசம் கூட மீன் பிடிக்கும்னு சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக ரசம் கூட மீன் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அது கூடவே ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு பாதாம் வச்சு ஒரு சூப்பரான கோல்ட் காஃபி தான் செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஒரு 10 பாதாம் நீங்கள் ஈவினிங்கோ இல்லை காலையிலையோ நீங்கள் ஊற வச்சுக்கோங்க. எப்போ செய்ய போகிறீங்களோ ஒரு 8 ஹவர்ஸ் பிஃபோர் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சின பாதாம் பருப்பை நம்ம தோலை ரிமூவ் பண்ணிடுவோம். தோலை ரிமூவ் பண்ண பிறகு இதை சூப்பராக ஒரு கோல்டு காஃபி போட்டு சாப்பிட்லாம். செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் தோலை உரித்த பாதாம் பருப்பை நம்ம போட்டுட்டு உங்களுக்கு பேரிச்சம்பழம் ஒரு 4லேருந்து 5 போட்டுக்கோங்க. ஊற வச்சு போட்டுக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு ₹2 பேக்கெட் ப்ரூ காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துருவோம். சேர்த்த பிறகு 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துப்போம், சின்ன டம்ளரு. அது கூடவே வேணும்னா நீங்கள் பாதாம் ஷேக் அடித்த பிறகு நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ கூட குறைச்சி ஊற்றிக்கலாம், எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ. ஸோ இது கூடவே நான் இங்கே ஒரு 5-6 ஐஸ் க்யூப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு வடிகட்டிட்டோம்னா ஒரு சூப்பரான பாதாம் கோல்ட் காஃபி செம்ம டேஸ்ட்டாக உங்களுக்கு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக கிட்ஸ் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்கள் வேணும்னா சுகர் இல்லைனா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே செம்ம சூப்பராக இருக்கும். கூடவே நம்ம சில்லுன்னு ஐஸ் கட்டி போட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. பாய்.